இன்று அற்புதமான தலம் குன்றத்தூர் முருகன் கோவில். இந்த கோவில் சென்னையின் புறநகர் பகுதியான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. குன்றத்தூர் முருகன் கோவில் 12ஆம் நூற்றாண்டிலே சோழ பேரரசர் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் மதுரை நாயக்கர்கள் இக்கோவிலை மேம்படுத்தி அதன் கம்பீரத்தை அதிகரித்தனர். 900 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோவில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மிக்க சின்னமாக திகழ்கிறது. இக்கோவிலின் வரலாறு பற்றி குறிப்புகள் பழங்கால கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. கோவிலின் கட்டுமானம் மற்றும் சிற்பங்கள் சோழர் கால கலைஞர்களின் திறமைக்கு சான்றாக உள்ளன. குன்றத்தூர் முருகன் கோவில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. 80 படிகளுக்கு மேல் ஏறி சென்றுதான் மூலவரை அடைய முடியும். கோவிலுக்கு செல்லும் வழியில் வலஞ்சோடி விநாயகர் மற்றும் கலைநயத்துடன் அமைக்கப்பட்ட கொடிமரம், பல சன்னதிகளை காணலாம். மூலவரான சுப்பிரமணியர் வள்ளி மற்றும் தெய்வானை உடனாக அருள்பாலிக்கிறார். கோவிலின் பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, பைரவர், நாகர் மற்றும் நவகிரக சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலின் மண்டபத்தின் ஓரத்தில் அரச மரத்தின் அடியில் நாகலிங்கேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் இங்குள்ள அரச மரத்தின் கிளைகளில் தொட்டில்களில் கட்டி வழிபாடு செய்து வந்தால் குழந்தை வரம் கிடைப்பது நிச்சயம் என்று கூறப்படுகிறது. இக்கோவிலின் வில்வ மரத்தடியில் உள்ள வில்வ விநாயகரை வழிபட்டால் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம் என்று இன்று வரை நம்பப்படுகிறது. குன்றத்தூர் முருகன் கோவில் முருகன் வடக்கு திசை நோக்கி அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். வடக்கு திசை குபேரனின் திசையாக கருதப்படுவதால் வடக்கு நோக்கிய முருகன் சிலை பக்தர்களுக்கு செல்வம் மற்றும் செழிப்பை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது.